பிரான்சில் சுமார் 13.8 மில்லியன் குடும்பங்களுக்கு சமூக நல உதவிகளை வழங்கி வரும் காஃப் நிறுவனம் தனது தணிக்கை விதிமுறைகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் இந்த அமைப்பு பயன்படுத்திய கணினி வழிமுறைகள் மிகவும் பின்தங்கிய மற்றும் ஏழை மக்களை வேண்டுமென்றே குறிவைப்பதாக மனித உரிமை அமைப்புகளால் குற்றம் சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தணிக்கை முறையை அதிக வெளிப்படைத்தன்மையுடன் மாற்றப்போவதாக காஃப் நிறுவனம் தெரிவித்தது. ஆண்டுதோறும் சுமார் 31.5 மில்லியன் சரிபார்ப்புகளை மேற்கொள்ளும் பயனாளிகள் தங்களுக்குரிய சரியான தொகையை பெறுகிறார்களா என்பதனை காஃப் உறுதி செய்கிறது. வருமானம், குடும்ப சூழல் மற்றும் வீட்டு வசதி குறித்து பயனாளிகள் அளிக்கும் தகவல்கள் உண்மையானவைதானா என்பதனை சரிபார்ப்பதே இதன் நோக்கமாகும். ஒரு பயனாளி தவறுதலாக அதிக பணம் பெற்றிருந்தால் அதனை திரும்ப பெறவும், குறைவாக பெற்றிருந்தால் மீதி தொகையை வழங்கவும் இந்த தணிக்கை உதவுகிறது. இருப்பினும் தரவு செயலாக்க வழிமுறை மூலம் சந்தேகத்திற்குரியவர்களை தேர்வு செய்யும் முறை சர்ச்சையை ஏற்படுத்தியது. வேலையில்லாதவர்கள், ஏழைகள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அடிக்கடி தணிக்கைக்கு உள்ளாக்கப்படுவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட 15 அமைப்புகள் மேன்முறையீடு செய்தன. இந்த தணிக்கை சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை பாரபட்சமாக நடத்துகிறது என்பதே அவர்களின் முக்கிய முறைப்பாடாக இருந்தது. இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்ட காஃப் ஜனவரி மாதம் முதல் தனது வழிமுறையை நெறிமுறைக்கு உட்பட்டதாக மாற்றியது. இனிமேல் பயனாளியின் தேசியம், பாலினம், முகவரி மற்றும் வசிக்குமிடம் போன்ற தகவல்களின் அடிப்படையில் யாரையும் தனித்து குறிவைக்க முடியாது என நிறுவனம் உறுதியளித்தது.